உங்கள் ஐஎம் டிவியில் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி காலை 6 மணிக்கு புதிய மாதத்தின் வாக்குத்தத்த செய்தி தேவ செய்தி அளிப்பவர் ரெவரண்ட் டாக்டர் பென் சுரேஷ் அவர்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த 1ஆம் தேதி செய்திகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் நாள் செய்திகள். இதில் ஒரு முக்கியமான வசனம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தின் தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா, God will renew us in our own time. பாருங்கள், கர்த்தர் நம்மளை டெஃபினட்டாக ரெனியூ பண்ணுவார், புதுப்பிப்பார். நம்முடைய இந்த காலகட்டத்திலேயே அதை செய்வார். ரைட்டா? இதுதான் தலைப்பு, நம்மளுடைய இந்த மாதத்தின் தலைப்பு. பார்த்தோன்னா ஒரு வசனம் நான் உங்களுக்கு அதை படிக்கிறேன். ஹபக்குக் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதில், Lord, I have heard of your fame. I stand in awe of your deeds. O Lord, renew them in our days. In our time, make them known. In wrath, remember mercy. இங்கே ஒரு 4-5 காரியங்கள் இந்த வசனத்தில் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் சொல்வது இதுதான். ஹபக்குக் அவர் தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தையை கூறுகிறார். ரைட்? அவர் கேட்பது இதுதான். நம்மளும் இந்த மாதத்தில் ஆண்டவர் இதை செய்வார் என்று விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் இதை நமக்கு நிச்சயமாக செய்வார். முதலாவது, ஹியர், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரியலைஸ். 3 காரியங்கள் முதலாவது செய்ய வேண்டும். பாருங்கள், இங்கே லார்ட், ஐ ஹர்ட் ஆஃப் யுவர் ஃபேம். நீங்கள் இதற்கு முன்பதாக செய்த காரியங்களை எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன், என்னுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள், என்னுடைய போதகர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அதை விசுவாசித்தார். பாருங்கள், இன்றைக்கு நமக்கு ஒரு செய்தி என்ன? ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஹியர் த வேர்ட் ஆஃப் காட். அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் காட். கர்த்தர் என்ன சொல்ல வரார் என்பதை தெரிந்து கொள், அறிந்து கொள். ரைட்? இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்வது இதுதான். கண்ணை மூடின அப்படியே ஏதோ ஒரு வார்த்தையை படித்து விட்டு அப்படியே செல்லாதே. ஆண்டவர் சொல்வது, நீ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் ரீடிங். நீ என்ன படிக்கிற, என்ன கேட்குற, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் ட்ரைங் டு சே. தென் ரியலைஸ், அதை உணருங்கள். அந்த வார்த்தையை கர்த்தர் எவ்வளவாய் இருக்கிறார் பாருங்கள். ஹபக்குக் சொல்கிறார், இப்போ தீர்க்கதரிசி சொல்வது, லார்ட், I understand, I heard about your fame. உங்களுடைய புகழை பற்றி நான் கேள்விப்பட்ட ஆண்டவரே அப்படின்றார். அப்போ பாருங்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்? he realized, அவன் புரிந்து கொண்டான், ஆண்டவரே, உங்களுடைய செய்கைகள், உங்களுடைய மகத்துவம், நீர் யார் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்கிறான் தீர்க்கதரிசி. அப்போ பாருங்கள், இந்த மாதத்தில் நாம் செய்ய வேண்டியது, நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கேட்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்பது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அடுத்தபடியாக பாருங்கள், ஐ ஸ்டாண்ட் இன் ஆ ஆஃப் யுவர் டீட்ஸ். நீங்கள் செய்த அற்புதங்கள், நீங்கள் செய்த அடையாளங்கள், உங்களுடைய வல்லமை, நீங்கள் என்னெல்லாம் ஆண்டவர் எதிராளிகளை அழைத்திருக்கிறார், தன்னுடைய ஜனங்களை காப்பாற்றியிருக்கிறார், இந்த உலகத்தை மீட்டிருக்கிறார், மன்னித்திருக்கிறார். தாவீதை போல ஆட்கள் அவனை காப்பாற்றியிருக்கிறார், அவனை மன்னித்திருக்கிறார், வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு வந்திருக்கிறார். ரைட்டா? அதை அழிக்கவும் கொண்டு வந்திருக்கிறார். எலேஜா போன்ற தீர்க்கதரிசிகள் மூலமாக ஒரு அடையாளமாய் கொண்டு வந்திருக்கிறார். செங்கடலை 2ஆக பிளந்தார். இந்த மாதிரி ஏராளமான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறார். அது தவிர உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஏராளமான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். பாருங்க,
தீர்க்கதரிசி என்ன சொல்கிறான், ஆண்டவரே நான் அதிசயத்தில் ஆச்சரியத்தில் நிற்கிறேன். பார்க்கும்போது நான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு டிவோஷன், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு 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 பயத்துடன் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே நீர் செய்த செயல்கள், வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள், அது மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்கள் பெரிதாக இருக்கிறது என்று ஒரு பிரமித்து அவன் பார்க்கிறான், ஆச்சரியப்பட்டு பார்க்கிறான். அவன் அதை நேசிக்கிறான், அதை விரும்புகிறான், அதை ருசித்து பார்க்கிறான், அதை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்கிறான். பாருங்க, இதெல்லாம் உங்களுடைய செயல்களெல்லாம் கேட்ட ஆண்டவரே பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், என்னைக்கு நம்ம இப்படியெல்லாம் நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கோம் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே நம்மலாம் ஜெபம் பண்ண எப்படி பண்ணுறோம், ஆண்டவரே எங்கள் அப்பா ஆசீர்வதிங்க, எங்கள் அம்மா ஆசீர்வதிங்க, நான் படிக்க போகணும், நான் இதுக்கு போகிறேன், நான் அதுக்கு போகிறேன், எனக்கு இந்த வேலை இருக்குது, எனக்கு இந்த வேலையில் இது பண்ணித்தாங்க. இப்படி தானே நம்ம பண்ணுறோம். எனக்கு என்ன கல்யாணம் இருக்குது, எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் இருக்குது, எங்கள் பசங்களுக்கு குழந்தை பிறக்கலை. பாருங்க, நம்மளுடைய பெட்டிஷன்ஸ், நம்ம வைக்கும் காரியங்கள் எல்லாம் முன்னாடி வச்சுன்னு ஜெபம்ன்றா இப்படி தான் நம்ம பண்ணுவோம். தவிர கர்த்தரை வியந்து பார்க்கும் ஜெபங்கள், ஆண்டவரே இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் செய்தீங்களே, ஆண்டவரே இப்படியெல்லாம் வாழ்க்கையில் செய்தீங்களே. இன்றைக்கி கூட நான் சில இடத்துல வியந்து யோசிப்பேன். ஆண்டவரே முட்டி போட்டு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே மழை வரக்கூடாது ஆண்டவரே என்று நான் ஜெபித்திருக்கிறேன். முன்னாடி நாள் ஜெபம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கண்டிப்பாக வரும், இன்றைக்கி தான் வரும் அப்படின்வாங்க. அந்த நேரத்தில் முழங்காலிட்டு ஜெபிக்கும்பொழுது ஆண்டவர் மழையை நிறுத்தி இருக்கிறார். வியந்து போய் பார்த்துருக்கிறேன். ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நம்ம ப்ரோக்ராம்லாம் முடிச்ச பிறகு அடுத்த நாள் மழை வரும், அன்னைக்கு நடக்காது, எந்த ஒரு தடங்களும் ஏற்படாது. அப்படிப்பட்டு வியந்து பார்க்கக்கூடிய ஆச்சரியமான காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதுதான் ஆண்டவர் ஹபக்குக்கு என்ன சொல்கிறார், தீர்க்கதரிசி, ஆண்டவரே உங்கள் செய்கையெல்லாம் பார்த்தா வியப்பாக இருக்கு ஆண்டவர் என்றார், ஆச்சரியமாக இருக்கின்றார். அப்போ பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை எப்படியெல்லாம் நம்ம பார்க்கணும். அடுத்தபடியாக பாருங்கள், அவன் சொல்வது என்ன, ரெனியூ தெம் இன் அவர் டேஸ். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை கேட்குறான். ஆண்டவரே எங்கள் நாளில், எங்கள் காலகட்டத்தில் இதெல்லாம் புதுப்பித்து தாங்க ஆண்டவரே, இது மறுபடியும் செய்யுங்க ஆண்டவரேன்றான். இது மறுபடியும் செய்யுங்க, எங்களுக்கு புதுப்பித்து தாங்க, ஒரு எழுப்புதலை தாங்க என்று தீர்க்கதரிசி கேட்கணும். நம்ம கூட நம்ம வாழ்க்கையில் அதான் கேட்கணும். ஆண்டவரே வேதத்தில் இப்படிலாம் செஞ்சீங்களே, எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த அற்புதத்தை செய்யுங்க, அவர்களுக்கு காட்டுங்க ஆண்டவர் தான் மெய்யான தேவன் என்பதை காட்டுங்க என்பதை நாம் ஜெபிக்க வேண்டும், கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. உப்பு சப்பு இல்லாமல் ஒரு ஒன்றுத்துக்கும் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழாதீர்கள். நெருப்பாக, ஃபயராக ஆண்டவருக்காக இருங்கள். புதுப்பிக்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரை புதுப்பிங்க, எங்களை புதுப்பிங்க, எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களை பலப்படுத்துங்க. நான் தீர்க்கதரிசி கேட்குறேன், ஆண்டவரை எங்கள் காலகட்டத்திலேயே எங்களை புதுப்பிங்கன்றான். எப்படிப்பட்ட ஒரு ஜெபம் பார்த்தீங்களா? அப்போது நம்மளும் அதான் கேட்கணும். இந்த மாதத்தில் அதான் கேட்க போய், ஆண்டவரே எங்களை புதுப்பிங்க, ஆண்டவரே எங்களை உற்சாகப்படுத்துங்க, எங்களை ரெனியூ அஸ் அண்ட் பில்ட் அஸ் அப், எங்களை கட்டுங்க, மறுபடியும் கட்டுங்க, உயர்த்துங்க ஆண்டவரே, உமக்காக எழுந்து நிற்க எங்களுக்கு பலத்தை தாங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை கேளுங்க. ஹல்லேலூயா. அதை தான் நாம் செய்ய வேண்டும், அதை தான் தீர்க்கதரிசி செய்கிறார். கர்த்தருக்காக எழும்பி நிற்க வேண்டும், கர்த்தருக்காக ஓட வேண்டும், கர்த்தருக்காக பிசாசை எதிர்த்து நின்று சண்டை போட வேண்டும். ஆண்டவர் பலத்தினால் வியாதிகளை சொஸ்தமாக சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இதெல்லாம் செய்யணும். இதே தான் நம் வாழ்க்கையில், ஆண்டவரே என் வாழ்க்கையில் என்னை புதுப்பிங்க, என்னை செய்யுங்க ஆண்டவரே அப்படி. ஆண்டவர் எது வேணாலும் நம்ம வாழ்க்கையில் நமக்கு மினிஸ்ட்ரியாக தரலாம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், அதை சின்சியராக செய்வோமான்றதை பார்க்கிறார். அது சின்ன ஒரு விஷயமோ பெரிய விஷயமோ உலகத்தின் பார்வையில் அது சின்னதாக இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவர் என்ன சொல்கிறாரோ அது நமக்கு ரொம்ப முக்கியம், அவசியம். பாருங்க, இன் அவர் டைம் மேக் தெம் நோன்றார். அப்போ பாருங்கள், இந்த 4ஆம் காரியம் என்ன சொல்கிறாரு, எங்கள் வாழ்க்கை இப்போ நான் வாழ்ந்துன்னு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த காலகட்டத்திலேயே
உங்களுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றையும் நடப்பித்து காட்டுங்க ஆண்டவரே. புதுப்பிங்க எங்களை உற்சாகப்படுத்துங்க, உயர்த்துங்க, எங்களை உருவாக்குங்க ஆண்டவரே என்று தீர்க்கதரிசி கேட்குறான். அப்போ பாருங்கள், ஒரு ஜெபம் எப்படி பண்ணுறான் பாருங்கள். அப்போ நமக்கு என்ன இன்றைக்கு தேவைப்படுகிறது பாருங்க. சோர்ந்து போன பிரைஸ் தி லார்ட் இப்படி ஒரு 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 ஜெபத்தை அவன் செய்யவே இல்லை. ஆண்டவரே, எங்கள் காலகட்டத்திலேயே எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே, உங்களுக்காக ஓட ஒரு ஃபயராக இருக்கிறோம், எங்களை உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கேட்குறான். காலங்கள் ரொம்ப அதிகமாக இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆண்டவர் சொல்லிட்டார், பி ரெடின்ட்டார். ஐ ஆம் கம்மிங் சூன், பி ரெடின்னு சொல்லி 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார் ஆண்டவர். இப்போ எங்கே காலம் இருக்கிறது, எப்போ வருவார்னு தெரியல. வெகு சீக்கிரம் வரப்போகிறார் ஆண்டவர். இப்பொழுது நடக்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்தால், உலக செய்திகளை எல்லாம் பார்த்தால் ஆண்டவர் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னுடைய காலகட்டத்திலேயே என்னுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும், அவர்கள் நிமிர்ந்து நிற்கும் வாழ்க்கையை எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. என்னுடைய காலகட்டத்திலேயே என்னுடைய பேர பிள்ளைகள் எழும்பி நின்று கர்த்தருக்காக எழும்பி நிற்கும் வாழ்க்கையை தாருங்கள் என்று கேளுங்கள் ஆண்டவர்கிட்ட. ஹல்லேலூயா. பாருங்க, கடைசியாக ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன் ராத் ரிமெம்பர் மர்சி கேட்குறார் ஆண்டவர். கடைசியாய் முடிப்பது என்ன? ஆண்டவர் சொல்வது இன் ராத். ஹபகுக்கு இப்போ தீர்க்கதரிசி சொல்கிறான், கோபத்திலையும் என்னை நினைவு கூறுங்கள், இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரின். ஆண்டவரே, இரக்கத்தை காட்டுங்க. ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு அவசியம். ஜெபியுங்க ஆண்டவரே இரக்கத்தை. ஏன்னா ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், பொறுமை உள்ளவர், அன்புள்ளவர், கிருபையை கொடுக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை கைவிடவே மாட்டார். இரக்கமுள்ள ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் இரக்கத்தை கேளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய இந்த மாதத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்வது, மறுபடியும் எழுந்து கட்டுவோம், மறுபடியும் எழுந்து ரெனியூ, புதுப்பித்து தாங்க ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து தாங்க ஆண்டவரே என்று கேட்போம். இந்த மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில், ஆண்டவரே, ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒன்று வாழ்ந்து கொண்டு நோ அப்படிலாம் வாழ மாட்டேன், உமக்காக நான் வைராக்கியமாய் வாழ்வேன் ஆண்டவரே. என் குடும்பம், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவன், என்னுடைய பெற்றோர், என்னுடைய பேர பிள்ளைகள், இவர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் உமக்காக நாங்கள் வைராக்கியமாய் வாழ்வோம் ஆண்டவரே. புதுப்பிங்க எங்களை, ரெனியூ அஸ் லார்ட் என்று கேளுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன்னிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் நடக்குது. நான் கூட ஜெபிக்கிறேன், ஆண்டவரை இரக்கத்தை காட்டுங்க ஆண்டவரை என்று நான் ஜெபிக்கிறேன். அதே போல நீங்களும் ஆண்டவரை இரக்கத்தை கேட்ட. God is a merciful God. நம்ம ஆண்டவர் merciful God, அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 5 காரியங்கள் இந்த வசனத்தில் பார்த்துருக்கிறோம். ஒரு சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். இந்த முதலாம் நாளில் ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த வார்த்தையை. ஆண்டவர் புதுப்பிக்க விரும்புகிறார் உன் வாழ்க்கையை. கர்த்தருக்காக மறுபடியும் ரெனியூ யுவர் காலிங், ரெனியூ யுவர் மினிஸ்ட்ரி, ரெனியூ யுவர் ஃபேமிலி. உன் குடும்பத்தை புதுப்பித்துக்கொள், உன் பிள்ளைகள் வாழ்க்கையை புதுப்பித்துக்கொள். ஆண்டவர் சொல்வதுதான், மறுபடியும் உனக்கு அற்புதங்களை அடையாளங்களை உன் வாழ்க்கையில் காட்டுவேன், புதுப்பித்துக்கொள் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அதற்கேற்றபடி நாம் ஜெபிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா, உமக்கா கர்த்தாவே, நாங்கள் வைராக்கியமாக எழுந்து ஓட நீர் கிருபை தாங்க. எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. அப்பா தேவரீர், எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. Renew us Lord. Hallelujah. We pray that you will renew us Lord, our family, our கர்த்தாவே ministry, our business, our children, எங்கள் பிள்ளைகள், எங்கள் பேர பிள்ளைகள், எங்கள் குடும்பம், எங்கள் நண்பர்கள், ஊழியம் எல்லாவற்றையும் புதுப்பிங்க ஆண்டவரே. மறுபடியும் கட்டுங்க ஆண்டவரே. உமக்காக வைராக்கியமாய் எழுந்து ஓட எங்களுக்கு பலத்தை தாங்க. பலவீனர்கள் ஆண்டவரே, நாங்கள் ரொம்ப பலவீனர்கள். we are weak people Lord, but we are strong in you. உம்மில் கர்த்தாவே, உம்மில் கர்த்தாவே நாங்கள் பலனாய் கர்த்தாவே தேவரே, பலசாலியாய் கர்த்தாவே தேவரே அப்பா இருக்க வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு பலத்தை தாங்க, எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. உம்மையே பற்றி கொண்டு இந்த மாதத்தில் அப்பா கர்த்தாவே நாங்கள் ஓட விரும்புகிறோம். எல்லாவற்றையும்
ராஜ்யம் அப்பா கத்தாவே எழும்பி கட்ட உதவி செய்யுங்க ஆண்டவரே. தேவரீர் அப்பா தேவரீர் எங்களை புதுப்பிங்க ஆண்டவர். renew us Lord, renew us Lord, like in the back in the days Lord Jesus. எப்படி நீர் கட்டினீரோ, எப்படி நீர் இஸ்ரவேலர்கள் பிள்ளைகளை காப்பாற்றினீரோ, எப்படி அற்புதங்களை செய்தீரோ, எப்படி எங்கள் வாழ்க்கையிலும் அப்பா கத்தாவே தேவரீர் அற்புதத்தை செய்தீரோ, அதே போல இப்பொழுதும் இந்த மாதத்திலும் இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் எங்களை புதுப்பிங்க ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. உமையை துதிக்கிறேன், வழிநடத்துங்க ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையா உமக்கே ஏறெடுக்கிறேன். மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.